இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஒருத்தவன் ப்ரப்போஸ் பண்றான். அதுக்கு அந்த பொண்ணு நான் ஒரு 3 கேள்வி கேட்பேன், அதுல நீ கரெக்டா பதில் சொல்லிட்டனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. போன் பேசணும்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தவன் போனை வாங்கி எடுத்துட்டு ஓடிடுறான். இன்னொருத்தவன் என் கழுத்துல போட்டிருக்கிற செயினை புடுங்கிட்டு ஓடிடுறான். அப்படியே இன்னொரு ஆளு என் பேக்கையும் புடுங்கிட்டு ஓடிடுறான். இந்த 3 பேருமே 3 திசையில வேகமா ஓடிடுறானுங்க. இதுல 3 பேத்துல நீ யார போய் பிடிப்பன்னு கேக்குறா. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ற ஒரு பையன் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு போனை யாரு தூக்கிட்டு போனாங்களோ அவனை அடிச்சு புடிச்சு போனை வாங்கி தருவேன்னு சொல்றான். இல்ல நீ தப்பான ஆன்சர் பண்ணனால நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ற இவன் அந்த பொண்ணு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு ஆர்ஜேங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். இந்த பொண்ணு ஒரு நாள் பார்க்ல உட்கார்ந்து இருக்கும் போது இன்னொருத்தவன் வந்து ப்ரப்போஸ் பண்றான். அப்பயே அந்த பொண்ணு அதே கேள்வியை தான் கேட்கிறான். இவனை நல்லா யோசிச்சுட்டு தங்க விக்கிற விலைக்கு எவன் செயினை தூக்கிட்டு போனானோ அவனை தான் புடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிடுறான். இதுவும் இல்லன்னு இவனையும் ரிஜெக்ட் பண்ணிடுறா. இன்னொருத்தவன் இந்த பொண்ணுக்கு ஹோட்டல்ல வச்சு ப்ரப்போஸ் பண்றான். அவங்கிட்டயும் இந்த கேள்வியை கேட்கும் போது அவன் பேக்னு சொல்லிடுறான். இதுவும் இல்லன்னு சொன்னோன்னே தூரத்துல இருந்து பாக்குற ஒன் சைடா லவ் பண்ற பையனுக்கே அப்ப 3மே தப்பா இருந்தா அப்ப என்னதான்டா ஆன்சரா இருக்கும்னு இவனே குழம்பி போயிடுறான். இவனால ரொம்ப நாள் பொறுத்துக்க முடியாம இந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசி அந்த பொண்ணு வீட்டுக்கே பொண்ணு பார்க்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லைனாலும் காஃபியனா கொண்டு வந்து மாப்பிள்ளை கிட்ட நீட்டுறா. இந்த காஃபி குடுக்கறது மட்டும் இல்லாம அங்க நிக்கிற சின்ன பசங்களுக்கு சிக்னல்ல கொடுத்து பாலை போட வச்சிடுறா. அந்த பால் பட்டதுல அந்த காஃபினா மாப்பிள்ளை மேல ஊத்தி இந்த கல்யாணம் கேன்சல் ஆயிடுமேன்னு பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா எங்களுக்கு பொண்ணை புடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு.